ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம அனானிமஸ் இன்டர் கிளாஸ்னா என்னன்னு டீடைல்டாக பார்க்கலாம். நம்ம விஎஸ் கோடத்தில் போய்க்கலாம். நம்மளோட ஓல்டு கோடை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதையே ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இதையும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். நம்மகிட்ட பேசிக்கான ஒரு கோட் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் ஏ. இந்த கிளாஸுக்கு வந்துட்டு நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன் இந்த கிளாஸ்க்கு. இப்போ நம்ம இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். அப்போ தான் வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்டை வச்சு அந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் டாட் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்காதுன்னு. ஓகே, ஹாய் வந்துருச்சு. இப்போ நான் இந்த மெத்தட் வந்துட்டு ஓவர் ரைட் பண்ண போறேன். அதாவது இந்த பிஹேவியரை வந்து சேஞ்ச் பண்ண போறேன். அதுக்கு நம்ம எப்பயும் போல என்ன பண்ணலாம்னா வந்துட்டு கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் ஏ கொடுத்து நம்ம கண்ட்ரோல் ஓகே இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா வந்துட்டு என்ன ஆகும்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு இது பிரிண்ட் ஆகும். அதாவது வந்துட்டு ஓவர் ரைட் ஆயிரும், பிஹேவியர் மட்டும் சேஞ்ச் ஆயிரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வந்துட்டு இங்க மட்டும் பின்னு பார்த்தா போதும். ஓகே, கம்பைல் பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். நமக்கு மாறிடுச்சு எப்பயும் போல. ஓகே ஃபைன். இப்போ இதை பிஹேவியரை மாற்றுறதுக்காக நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணுமா? நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, இதை நம்ம டெலிட் பண்ணிடலாம், நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ ஏபி, இப்போ இங்க ஒரு பின்னே ஒரு கிளாஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஒரு பிஹேவியருக்காக வந்துட்டு ஒரு பிஹேவியர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸே எழுதணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை. இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அது கமெண்ட்ல இருக்கட்டும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு நான் ஏனே மாத்திக்கிறேன். நான் என்ன பண்றேன்னா இங்க ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி இப்போ இதுக்குள்ள வந்துட்டு இதோட இதை எழுதுறேன், கண்டென்ட் எழுதுறேன். இப்போ பாருங்க. ஓகே, இதை அன்கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே சாரி. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்குள்ள வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. நமக்கு பாருங்க ஹலோனே வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு சொல்றேன். இந்த வெல்கம் கிளாஸ்க்குள்ள நம்ம ஒரு இன்னர் கிளாஸ், அதாவது வந்துட்டு அனானிமஸ் இன்னர் கிளாஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வெல்கம் $1. இந்த $1 தான் வந்துட்டு இந்த கிளாஸோட நேம், அனானிமஸ் இன்னர் கிளாஸோட நேம். இப்போ நம்ம வந்து வேற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம்னா $2 அந்த மாதிரி வந்துட்டு நம்பர்ல வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த கிளாஸுக்கு வந்துட்டு நேம் இல்லாதனால இந்த மாதிரி 1 வச்சிருக்கு. நம்ம முதல் பார்த்தோம்னா வந்துட்டு ஏ $B இருக்கும். அதாவது ஏ கிளாஸோட, அதாவது கிளாஸ் ஏவோடது வந்துட்டு ஏ, கிளாஸ் பியோடது பின்னு வச்சு நடுவில் டாலர் போட்டிருக்கும். இந்த மாதிரி நம்ம அனானிமஸ் இன் கிளாஸ் யூஸ் பண்றப்ப இந்த மாதிரி 1 2 3 தான் வரும். ஓகே, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இது எப்படி ரெண்டாவது ஒன்றாவது சொல்றேன். இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க செமிகோலன் இருக்கு. ஓகே, நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு ஒரு இன்னர் கிளாஸ் வந்துட்டு இந்த வெல்கம்ன்ற கிளாஸ்க்குள்ள நான் கிரியேட் பண்றேன். அதுக்காக என்ன பண்றேன்னா ஓப்பன் கர்லி பிரேஸ் கொடுத்து க்ளோஸ் கர்லி பிரேஸ் கொடுத்து நான் என்ன பண்றேன்னா அந்த மெத்தடை திரும்பவும் எழுதுறேன். வாய்ட் ரன் சிஸ்டம் டாட் ஆஃப் பிரிண்ட் ஹலோ. ஓகே ஓகே ஹலோ. இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு இந்த கிளாஸ் வந்துட்டு ரன் ஆகும். இப்போ நம்ம எக்ஸ்டென்ஸ் பண்ண தேவையில்லை, அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி இன்னர் கிளாஸ் எழுதுனப்ப இந்த ஆப்ஜெக்ட் டாட் ரன் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த கிளாஸ் தான் ரன் ஆகும். இந்த கிளாஸ் இருக்க மெத்தட்ல இருக்க ரன் தான் ரன் ஆகும். இந்த ரன் ஆகாது. ஓகே, சிம்பிள் பண்ணிக்கலாம். ஓகே ஹலோ, அதே அவுட்புட் தான் வந்துட்டு அனானிமஸ் இன்னர் கிளாஸ்னு சொல்லுவாங்க. பேர் வைக்காம கிரியேட் பண்ற கிளாஸ் பேர் தான் அனானிமஸ் இன்னர் கிளாஸ். அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம நிறைய இந்த மாதிரி அனானிமஸ் இன்னர் கிளாஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.